ஒரு குருவி ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு இருந்தது. அந்த குருவி ஆனந்தமாக கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டும் இருந்தது. ஆனால் அந்த குருவியை யமதர்ம ராஜா பார்த்து கொண்டே இருந்தார். அப்போது அங்கு கிருஷ்ணரின் பச்சி வந்தது. அது வெண்மையான கழுத்தும் பழுப்பு நிற உடலுமாக மிகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்தது. இப்போதும் யமதர்ம ராஜா அந்த குருவியை பார்த்தபடியே இருந்தார். அப்போது இதை கண்ட கிருஷ்ணரின் பச்சையான கருடனுக்கு அந்த குருவிக்கு முடிவு காலம் வந்துவிட்டது. அதனால்தான் யமதர்ம ராஜா அந்த குருவியை பார்த்து கொண்டே இருக்கிறார் என கருடனுக்கு புரிந்துவிட்டது. ஆனால் அந்த குருவியோ ஏதும் அறியாமல் ஆனந்தமாக கீச்சு கீச்சென்று கத்திக்கொண்டே இருந்தது. அப்போது கருடன் இந்த குருவியை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் என்று தீர்மானம் செய்தது. உடனே கருடன் பறந்து சென்று அந்த குருவியை தன்னுடைய கால்களால் தூக்கி சென்றது. அந்த குருவியை தூக்கிக் கொண்டு வெகு தூரம் பறந்து சென்ற கருடன் அங்கு தொலைவில் இருந்த ஒரு பெரிய மரத்தை கண்டது. அந்த மரத்தில் ஒரு பொந்தும் இருந்தது. அதை கண்ட கருடன் இந்த குருவிக்கு இதுதான் பாதுகாப்பான இடம் என்று முடிவு செய்தது. உடனே கருடன் பத்திரமாக அந்த குருவியை அந்த பொந்தில் இறக்கிவிட்டது. ஆனால் அந்த பெரிய மர பொந்தில் ஒரு பாம்பு வசித்து வந்தது. இது அந்த கருடனுக்கு தெரியவில்லை. கருடன் பாதுகாப்பாக கொண்டு வந்த அந்த குருவியை அந்த பொந்தில் வசித்து வந்த பாம்பு தனக்கு உணவாக ஆக்கிக் கொண்டது. ஆனால் அந்த குருவியை பாம்பு லபக்கென்று விழுங்கியதை கண்டதும் கருடனுக்கு மனம் சங்கடமாகியது. பின் கருடன் மறுபடியும் அந்த குருவி இருந்த இடத்திற்கு திரும்ப பறந்து வந்தது. கருடன் அங்கு வந்ததும் யமதர்ம ராஜா கருடனை தீர்க்கமாக பார்த்து கொண்டே இருந்தார். இதை கண்ட கருடனுக்கு இப்போது மிகவும் கோபம் வந்துவிட்டது. உடனே கருடன் யமதர்ம ராஜாவை பார்த்து, நான் யார் தெரியுமா? நான் ஸ்ரீ விஷ்ணுவின் வாகனமாக இருப்பவன் என்று பலவாறாக தனது பெருமையை யமதர்ம ராஜனிடம் பறைசாற்றியது. உடனே யமதர்ம ராஜாவும் கருடனை பார்த்து, தயவு செய்து நீங்கள் என்னை தவறாக நினைக்க வேண்டாம். அந்த குருவி இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள ஒரு பெரிய மரத்தின் பொந்தில் வசிக்கும் பாம்புக்கு இரையாக வேண்டும் என்று விதி இருந்தது. இது எவ்வாறு நடக்கும் என்று சிந்தனை செய்தபடியே அந்த குருவியை பார்த்து கொண்டே இருந்தேன் என்றார் யமதர்ம ராஜா. யமதர்ம ராஜா கூறியதை கேட்டதும் கருடனின் மனம் மேலும் வருத்தமாகியது. ஆக அந்த குருவிக்கு விதித்து இருந்தபடியே இப்போது நடந்துவிட்டது. அந்த குருவியை காப்பாற்ற நினைத்த கருடன் அந்த பாம்பிற்கு உரிய உணவினை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்து விட்டார். விதிப்படிதான் யாவும் நடக்கும். சிலர் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள். ஆனால் அது அதீதமான இறை நம்பிக்கை இருந்தால் சாத்தியமாகலாம். ஆனால் பொதுவாக எல்லா விஷயத்திலும் விதிப்படிதான் செயல்பாடுகள் நடக்கின்றன. அதனையே இந்த கதை விளக்குகிறது.